கல்யாண நாள் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்து கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய சாமான்கள் இருக்குது பார்த்திங்களா, அரிசி, உளுந்து, பருப்பு வகைகள், கடுகு, அது இது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிற மாதிரி அப்போ சுத்தமாக கல்லெல்லாம் நீக்கி இப்போ பாக்கெட்டில் வர மாதிரிலாம் இப்போ கிடையாது. அப்படியே வயல்லேருந்து அறுவடை பண்ணி அப்படியே நேராக மார்க்கெட்டுக்கு வந்துடும். அப்போ அது நிறைய கல், மண் எல்லாம் கலந்துருக்கும். இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணி ஆகணும். அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் முன்னாடியே அரிசியை சுத்தம் பண்ணுறது, உளுந்து பயிர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு பெண்கள் எல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ இட்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்போ கிரைண்டரு, மிக்சி எல்லாம் கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு தான் உட்காந்து எல்லாத்தையும் மாவு ரெடி பண்ணணும். இட்லி மாவு ரெடி பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா அந்த நிறைய பெண்கள் அந்த இட்லி மாவை தயார் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டுக்கல்ல உட்காந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரெடி பண்ணி ஒரு பக்கம் அரிசி மாவு, ஒரு பக்கம் உளுந்து எல்லாம் போட்டு இட்லி மாவு ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு அடுத்த நாளுக்கு அது முதல் நாளைக்கு சாயங்காலமே அரைச்சி வச்சா தான் அடுத்த நாள் கரெக்டாக நம்ம இட்லி தயார் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதில் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கதை நடக்குது. இப்போ சொந்தக்காரங்கள்லாம் எப்படி வர்றாங்கன்னா, இப்போ மாதிரி பஸ்ஸு, கார் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ட்ரெயின் ஒன்று ரெண்டு ட்ரெயின் தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் மாட்டு வண்டி அப்படி நடந்து அப்படி தான் வருவாங்க. அப்படி மாட்டு வண்டியில் வரும்பொழுது ஒரு குரூப்பு மாட்டு வண்டியில் கல்யாண வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டிக்காரன் பாடுறான். ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டு வர்றான். அந்த வண்டியை பற்றி பேசி அந்த மாடுகளை பற்றிலாம் உயர்வாக சொல்கிறது, அந்த கல்யாணத்தை பற்றிலாம் ஒரு கிண்டலாகவும் அது சமயத்தில் உயர்வாகவும் சொல்கிற மாதிரிலாம் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருப்பான் அந்த வண்டிக்காரன். அந்த வண்டியில் எல்லா சொந்தக்காரங்களாம் கல்யாண வீட்டுக்கு சேர்றாங்க. இப்போ நீங்கள் அந்த வண்டிக்காரனோட பாட்டு ಬಂಡಿ ಹೋಗುದೇ ಜೋಡಿಯೇ ಪೂಟಿ ಬಂಡಿ ಹೋಗುದೇ கல்யாண வீட்டு வண்டி போகுதே ஒச்சமே இல்லாத வண்டி, அச்சுமே அலுங்காத வண்டி, கால சக்கரம் அதினும் கடிதாய் பறந்து ஜம்பென செல்லும் வண்டி போகுதே ஜோடியே பூட்டி கல்யாண வீட்டு வண்டி போகுதே. கல்யாணம் இன்னா கல்யாணம், பேரு பெத்த கல்யாணம், இது பேரு பெத்த கல்யாணம். வீதி தோறும் நிக்க வச்சு நூறாய் ஏலம் போட்டு பெரியாட்டம் எல்லாம் போட்டு பெத்தவங்க காலை கட்டி வீடு வாசலை அடகு வச்சு மாப்பிள்ளைக்கு ரொக்கம் வச்சு பந்து ஜனம் எல்லோருக்கும்
விருந்துக்கு பதில் முதுகில் வச்சு அகலை நடக்கும் கல்யாணம் இல்லே, அமர்கள கல்யாணம் இல்லே, செல்ல கல்யாணம் இதே வெகு விமரிசை கல்யாணமே, விமரிசை கல்யாணமே. வண்டி போகுது வண்டி போகுதே, ஜோடியே போட்டி கல்யாண வீட்டு, வண்டி போகுது வண்டி போகுதே. கிராமத்துள்ள கனவாங்கெல்லாம் பலே பலே என மெச்சும் வண்டி, ஹரிதேவாதிகள் மறிச்சுட்டாலே அடக்க முடியாத அற்புத வண்டி, மணி தரும் கணகணநாத கோடே, சலங்கை கலகல சப்த கோடே, மணி தரும் கணகணநாத கோடே, சலங்கை கலகல சப்த கோடே. கல்யாண பந்தலிலே கல்லு கல்லென தாவும் வண்டி, வண்டி போகுது வண்டி போகுதே, ஜோடிய பூட்டி கல்யாண வீட்டு, வண்டி போகுது வண்டி போகுதே. ஓ